கர்நாடகாவில் இரண்டாவது கட்டமாக இன்று 14 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. சிவமொகா தொகுதியில் களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்கிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், கர்நாடகா இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு எப்படி தயாராகி இருக்கிறது? ஜெனிஃபர், தொடர்ச்சியாக கர்நாடகாவினுடைய இரண்டாம் கட்ட தேர்தல் இன்று மும்முரமாக நடைபெறுவதற்கான அனைத்து வித ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நடத்திருக்கிறது. குறிப்பாக நாம இருக்கக்கூடிய இந்த இடம் ஷிமோகாவினுடைய அட்டிபைலோ அப்படிங்கிற ஒரு குட்டி குக்கிராமத்துல நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல காலையிலே தேர்தல் அலுவலர்கள் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்துவிட்டு தற்போது அந்த தேர்தல் முகவர்களை இந்த வாக்கு பெட்டிகளை சரி செய்யக்கூடிய, அதாவது அந்த சரிபார்க்கும் விதத்துல அந்த தற்பொழுது அந்த இயந்திரத்தை சரி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா ஒவ்வொரு வாக்குகளும் சரியாக பதிவாகிறதா அப்படின்னு சொல்லி தேர்தல் முகவர்கள் வழக்கமா இந்த மாதிரியான பணிகள்ல காலை 6 மணி முதல் 7 மணி முதல் 7 மணி வரை இதற்கான பணிகளை ஈடுபடுவாங்க. குறிப்பாக கர்நாடகாவை பொறுத்தளவிற்கு வடக்கு கர்நாடகாவில் 2,88,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் இன்றைய தினத்தில் வாக்குப்பதிவு செய்ய இருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் முழுமையாக தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் தற்போது இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல கிட்டத்தட்ட துணை ராணுவ படையினர் இங்க தொடர்ச்சியாக பல பாதுகாப்புகள் குறைவா இருக்கக்கூடிய பதட்டமான வாக்குச்சாவடிகள்ல தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு அந்த பீப் சவுண்ட் சரியா வருதா அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்து தற்போது அந்த பணிகள்ல ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெனிஃபர், விவரங்களை அளித்தமைக்கு நன்றி வேல்முருகன்.